க்ரோசான்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு கேப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த க்ரோசான்ஸை வச்சு வேறு என்னென்ன நம்ம வந்து புதுசாக கொடுக்கலாம், என்னென்ன ஐடியாஸில் கொடுக்கலான்றதை வந்து நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அதில் வந்து ஒரு சிக்கன் ஸ்டஃப்டு க்ரோசான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்கன், அதில் நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, அப்புறம் வந்து க்ரீன் சில்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில், அது கூட வந்து சோம்பு, அப்புறம் வந்து கார்லிக்கு, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வந்து சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு வேக விடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். பிகாஸ் நம்ம அவனை மறுபடியும் போட போகிறோம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரோசான்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சின்ன ஹோலாக பண்ணிவிடுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹோலாக பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த எக்கை ஃபஸ்ட்டு ஒரு எக்கு போடுங்க. எக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சிக்கன் ஃபில்லிங்கை வந்து மேலே வந்து ஃபுல்லாக வைங்க. ஃபுல்லாக வச்சுட்டு மேலே வந்து மொசரலா சீஸ் வந்து போட்டுட்டு அவனில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துருங்க. பேக் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் நம்மளுடைய பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.